வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் தரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறார். ஒரு சராசரி வாழ்க்கை வாழ நம்மை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. ஆவிக்குரிய விசுவாச வாழ்க்கையில் நாம் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்ததைப் போல நாம் இருக்க வேண்டும் என அவர் விரும்புவதில்லை. அவரைப் போல மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம், நோக்கம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பகுதி இவ்விதமாய் கூறுகிறது: உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். இந்நாட்களில் நேர்மையாய் இருப்பதும் உண்மை பேசுகிறதும் தொலைந்து போன நல் ஒழுக்கமாய் உள்ளது. பொய் பேசுவது சர்வ சாதாரணமாகிவிட்டது. தகவல் தொடர்பு அதிகமாய் உள்ள காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். ஆனால் தெரிவிக்கப்படும் பெரும்பாலான தகவல்கள் பொய்யாகவே உள்ளது. ஊழல், பொய், விபச்சாரம், இரட்டை வேடம் இன்று கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் காணப்படுகிறது. உத்தமத்திற்கு முதலிடம் கொடுத்து தேவனுக்கும் அவரது வார்த்தைகளுக்கும் நடுங்குகிறவர்கள் சொற்பமே. உத்தமமான வாழ்க்கையைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உத்தமம் என்றால் மாசற்ற, நேர்மையான, உண்மையான, யதார்த்தமான, ஒளிவு மறைவு இன்மை என பொருள் கொள்ளலாம். உத்தமம் என்பது பாவமின்மை அல்ல, அது பரிசுத்தத்திற்கான ஏக்கம். நாம் உத்தமமாய் வாழ உண்மையாகவே விருப்பமாக முயற்சிக்கும்போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை கூறுகிறேன். மீன் பிடிக்கும் போட்டி நடந்தது. ஒரு சிறுவன் தூண்டிலோடு அமர்ந்திருந்தான். நண்பகல் 12 மணி முதல் மாலை 6 மணி வரை. அந்த நேரத்தில் பிடிபடும் பெரிய மீனுக்கு பரிசு. 5:59 வரை பிடித்த மீன்களில் பெரிய மீன் 4.6 கிலோ இருந்தது. நேரம் முடிந்துவிட்டதால் கிளம்ப ஆயத்தமாயினர். தூண்டில் இழுத்தது. அந்த நேரத்திலே தூண்டிலில் 5 கிலோ பெரிய மீன் வந்தது. பையனுக்கு சந்தோஷம். அப்பா கடிகாரத்தை பார்க்கிறார். 6:01. கூடுதல் நேரம் ஆகிவிட்டது. தகப்பன் சொல்லுகிறார், மீனை விட்டுவிடு. மகன் ஏமாற்றம் அடைந்தாலும் வாழ்க்கை பாடமாகிய உத்தமத்தை கற்றுக்கொண்டான். அன்பானவர்களே, மனச்சாட்சிக்கு செவிகொடுங்கள், திருமறைக்கு செவிகொடுங்கள், ஆலோசனைக்கு செவிகொடுங்கள். உங்கள் ஆன்மீக தோல்விகளுக்கு பிறர் மீது பழி போடாதீர்கள். நம்முடைய பலவித ஆராதனை முறைகள், பொருத்தனைகள், காணிக்கைகள், பக்தி நடவடிக்கைகளால் நாம் பிறரால் அறியப்பட்டிருக்கலாம். ஆனால் நற்குணங்களாலும், நல்ல சுபாவங்களினாலும், நல்ல செயல்களினாலும், உத்தமத்தினாலும் பிறரால் நாம் அறியப்பட்டிருக்கிறோமா? ஆம், உத்தமமாய் வாழ்பவர்களுக்கு நம் ஆண்டவர் பாதுகாப்பாய், கேடகமாய் இருக்கிறார். உத்தமமாய் வாழ அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரிடத்தில் உறுதிமொழி கூறுவோம். நமது பரிசுத்த வேதாகமத்தில் முதல் பக்கத்தில் உத்தமமாய் நடப்பேன் என உறுதிமொழி எழுதி கையெழுத்திடுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். நம் வாழ்வில் எல்லா நிலைகளிலும் நம்மை பாதுகாப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். ஆமென்.